ஹாய் ஹலோ சக்தி ஃப்ரம் சுருள். ஸோ இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வெஸ் குங்குமாதி ஆயில். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக தான் குங்குமாதி ஆயில் நினைக்கிறீங்க. ஸோ அப்பெல்லாம் கிடையாது. ரெண்டோட காம்பினேஷன்ஸ் வேற. மாய்ஸ்சரைசர் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் உங்களோட மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் ஜஸ்ட் ஹைட்ரேட் பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகும். பட் நம்மளோட குங்குமாதி ஆயில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ குங்குமாதி ஆயிலோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களோட ஸ்கின்னை டீப்பா போய் உங்களோட ட்ரை ஸ்கின்னையே ஹீல் பண்றது தான் குங்குமாதி ஆயில். மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை ஸ்கின்னை மேலோட்டமா மாஸ்க் பண்றது மட்டும். குங்குமாதி ஆயில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. அப்போ ட்ரை ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கின்னை ஜஸ்ட் மாஸ்க் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை ஹீல் பண்ணணும். ரியல் ஹீல் பண்ணணும். ரியல் ஹீல் பண்ணால் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தி ஆயிரும். ஸோ எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும், சம்மராக இருக்கட்டும் வின்டராக இருக்கட்டும், ஸோ உங்களோட ஸ்கின் எப்போவுமே ஒரே மாதிரி ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, நான் சம்மரில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் குங்குமாதி மட்டும்தான் யூஸ் பண்றேன். இப்போ நான் சப்போஸ் குங்குமாதி யூஸ் பண்ணாம மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1 ஹவருக்கு ஒன்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி போட்டுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் குங்குமாதி ஆயில் அப்படி கிடையாது. என்னோட ஸ்கின்னை ரியலாவே ஹீல் பண்ணி ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். தேங்க்யூ.